மனுஷன் இன்னும் ஆளை காணும். அப்பவே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டேன்னு சொன்னாரு. இப்ப வீட்டுக்கு வந்திருக்கணுமே இந்த நேரத்துக்கு. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஆளை காணும். சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல. ஓய் சின்ன பொண்ணு, எப்படி இருக்க? என்ன வெக்கத்திலயாம மூஞ்ச மூடிட்டு நிக்க? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இல்லாம இதனால ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. நல்ல வேளை இப்ப வந்துட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு நீனு, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணம்மா. ச்சே, இந்த அழகான சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு. சும்மா தான் சொன்னேன், உடனே சிரிச்சு காமிக்காத, பயமா இருக்கு. இந்த நக்கலுக்கு ஒன்றும் அளவே இல்ல. சரி, எனக்கு எதனாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எதுவும் இல்லையா என்ன? வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு, ஆனா இன்னும் வாங்கிட்டு வரல. இனிமேதான் நம்ம வாங்க போனோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இனி கண்ணை மூடு, நான் காமிக்கேன். சரியா? கண்ணை மூடிட்டேன். சர்ப்ரைஸா? எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் காமிங்க. இன்னொரு கண்ணு யார் சின்ன பொண்ணு மூடுவா? ஒத்த கண்ணால பாக்காத டீ. நானே மூடிட்டேன். நீ கள்ளத்தனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அட டக்கு புக்குன்னு காமிங்க. எவ்வளவு நேரம்? இப்ப கண்ணை தர சின்ன பொண்ணு. டடா! என்ன, எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? ஷம்மாடி, எனக்கு இதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். இதுல என்ன எனக்கு வாங்கி தர போறீங்க? சின்ன பொண்ணு, 10 நாள் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்தலமா, அதுல இருந்து கிடைச்ச பணம் தான் இதெல்லாம். இத வச்சு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். அது என்னன்னு இப்பவே சொன்னா உனக்கு அது சர்ப்ரைஸே இல்லையே. கொஞ்சம் காத்து இரு, கூப்பிட்டு போறேன். சரியா? ஐயோ, என்னால பொறுக்கவே முடியாது. இப்பவே போவோமா? வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு பொண்டாட்டி கிட்ட கொடுக்காம பத்தியா எப்படி இருக்குமா பிள்ளைகளு? எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் போல. கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் மாறிடுது. பொண்டாட்டின்னு தான் இருக்கானுங்க. அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுப்போம். இத்தனை நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அம்மாவை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேரம் இங்க வந்து பேசுறது பத்தியா? ச்சே, எப்படி இருக்கா இந்த செல்லதோர? சின்ன பொண்ணு, இப்பவே எப்படி போக முடியும்? இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன். டயர்டா இருக்கும் சின்ன பொண்ணு. சாயங்காலம் இல்லைன்னா மத்தியானம் போல போவோம். ஐயோ, சாயங்காலம் மத்தியானமா? அது வரலாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்ப போறேன். நீங்களும் கிளம்பி வாங்க ப்ளீஸ். சாயங்காலம் வரை வெயிட் பண்ண முடியாதா? இப்பவே போறாளா? என்ன பேசுறா? ஒண்ணும் புரியலையே. எங்க போறாங்கன்னு ஒரு இளவும் தெரியல. ஐயோ, நீ அடங்கவே மாட்ட சின்ன பொண்ணு. சரி வா, கிளம்பி போவோம். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருவோம். என்ன? அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னா சொல்ல போறீங்க? அவ்வளவுதான். உங்க அம்மாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. ஓஹோ, சர்ப்ரைஸ் பண்ண போறானா? சர்ப்ரைஸ்? சரி சரி, கொன்னு போடுறேன் இரு. அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா சந்தோஷதான் படுவாங்க. சரி, நீயும் வா. அண்ணா 2 பேரும் ஒன்னாவே போய் சொல்லிட்டு வருவோம். அஷிஷா, அங்கதான் வரான் போல, ஓடுவோம். அத்தை நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு எழுப்பிட்டு? வாங்க, நம்ம இப்படி போயிட்டு வருவோம். சொல்லலன்னா அத்தை கோவெல்லாம் பட மாட்டாங்க. சின்ன பொண்ணு, நீ சும்மா இரு. அம்மா கிட்ட சொல்லாமல என்னால வர முடியாது. எம்மா கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்களேன். என்னப்பா சொல்லு. ஏமா குரலும் முகமும் ஒரு மாதிரி சோகமா இருக்கு? என்ன ஆயிட்டு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாப்பா, ஒரே காய்ச்சலா இருக்கு. என்னன்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல. நாங்க வெளியே போறோம்னு சொன்னா மட்டும் காய்ச்சல் வரும், எல்லாம் வரும் இவங்களுக்கு. ஷோ, ஏமா திடீர்னு வெளியே வேற போலான்னு நினைச்சோம். அம்மாக்கு வேற காய்ச்சல்னு சொல்றாங்க. எப்படி போயிட்டு வர்றதுன்னு தெரியல. என்னையா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, நானும் சின்ன பொண்ணு கடைக்கு போயிட்டு வரோம். சரியா? கடைக்கா? எதுக்குப்பா திடீர்னு கடைக்கலாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்ல, அது சின்ன பொண்ணுக்கு எதனாச்சும் வாங்கி தரலான்னு போறோம் பத்துக்கோங்க. அவளும் எதனாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களான்னு ஆசையா கேட்டாளா. வேற எதுவும் வாங்கிட்டு வரல, அதான் வாங்கி கொடுக்கறதுக்காக போயிட்டு வரோம். சரியாம்மா? அம்மாக்கு முடியலப்பா. இப்போ உங்க அம்மாக்கு நம்ம 2 பேரும் போக கூடாது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னம்மா, அப்ப நாங்க வீட்ல இருந்து உங்களை பாத்துக்கிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க வரும்போது எனக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும். சரியா? இருந்துப்பீங்கல்ல? இல்லனா நாளைக்கு கூட நாங்க போய்ப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அட, அதெல்லாம் இருந்துப்பா. நீங்க போயிட்டு வாங்க. அப்ப சரி, வா சின்ன பொண்ணு, நம்ம கிளம்புவோம். போயிட்டு வரேன். பிள்ளைய பாரு, பிள்ளைய ரெண்டும் உடம்பு சரியில்லைன்னா இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பாத்துக்கிட்டுமா? அப்படி கேட்டா என்ன அர்த்தம்? 2 போறது பாரு, போறது. என்னங்க, என்ன இது? நகை கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்ன நகையா எடுத்து தர போறீங்க? ஓய் சின்ன பொண்ணு, எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சூப்பரா. ஆமா, உனக்கு தான் நகை எடுத்து தரப்போறேன். வா, செயின்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். என்ன? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு? வா. வாங்க சார், வணக்கம். என்னங்க, எங்க குரல் மட்டும் கேக்கு, ஆளை காணோம். சார் இங்க.
ஓஹோ வணக்கம் தம்பி. எனக்கு வந்து புது மாடல் நெக்லஸ் எதனாச்சும் அழகழகா எடுத்து போடுங்க பாப்போம். புது மாடல் தானக்கா நிறைய வந்திருக்கு. இந்த ஜம்முன்னு இறக்கி வைக்க. புது மாடல் தானக்கா நிறைய வந்திருக்கு. இந்த ஜம்முன்னு எடுத்து போடுறேன் பாருங்க. ஜெசிகா அந்த புது மாடல் கலெக்ஷனை எடுத்து போடுமா கொஞ்சம். வெல்கம் மேடம். வந்து சேர்ல உட்கார்ந்து டிசைன்ஸ் பொறுமையா பாருங்க. ஜெசிகா 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 ஓ கோபப்பட வேண்டாம், நீங்க பாருங்க. சின்ன பொண்ணு பாட்டு கேட்டியா இல்லையா? கேட்டேன். மேடம் இதுல ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, இந்த யூடியூப் இன்ஸ்டாலலாம் ஸ்டைலா போடுறாங்கல்ல, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நாங்க எப்பவுமே இங்க வச்சிருப்போம். வேணும்னா பாருங்க. ஓ அப்படியா, சரி ஒன்னு எடுத்து காமிங்க. சின்னவ இந்த செயின் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல, ஆம்பளைங்க போடுற மாதிரி இருக்கு. என்ன? ஆமா சின்ன பொண்ணு, வேற எதனாச்சும் டிசைனை பாரு. இது என்ன பட்டையா? அசிங்கமா இருக்கு. வேண்டாம் வேற பாரு. எம்மா வேற எடுத்து காமிமா. காமிக்கிறேன் சார். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. ஒன்னத்தையும் எடுத்து காமிச்ச மாதிரி தெரியல. ஜெசிகா சீக்கிரம் எடுத்து போடுங்கம்மா, கஸ்டமர் கோவப்பட்டு போறாங்க. அமைதியா இருக்கிறீங்களா கொஞ்சம்? கஸ்டமர் கோவப்படுறாங்களோ இல்லையோ, நான் கோவப்பட்டுருவேன். அமைதியா வேலையை மட்டும் பாருங்க. பாப்பா இதுக்கு தொல்லை தாங்க முடியல. ஏமா வேற செயினை டக்கு புக்குன்னு எடுத்து போடுமா நீ வேற. போட்டாச்சு. மேடம் இந்த செயின் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதுவும் நியூ மாடல் தான். என்னங்க எப்படி இருக்கு? வேஸ்ட் சின்ன பொண்ணு, நல்லாவே இல்ல. ஐயோ நான் சொல்ற மாதிரி இங்க இருக்காதுன்னு நினைக்கேன். வா நம்ம வேற கடைக்கு போய் பாப்போமா? ஏமா இது நல்லாவே இல்ல. என்ன இது இவ்வளவு குண்டா? இந்த நல்ல மெலிசா இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டைலா இல்லையா? இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு என்னமோ சொன்ன ஒன்னும் வச்சில்ல போல, சும்மா வாய் பேச்சுதான். ஐயோ இல்லைங்க மேடம், நாங்க எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கோம். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா நியூ கலெக்ஷன். ஐயோ அவளுக்கு வந்து ஒரு வார்த்தை தான் தெரியும்னு நினைக்கேன். சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா. சார் அந்த நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குல்ல, அந்த செயின்லாம் எடுத்துட்டு வாங்க. கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா ஜெசிகா? இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன்.